முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவால் சென்னை போயஸ் கார்டனில் காலை முதல் பரபரப்பு கூடியது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதிரடி அறிவிப்புகள் என மாலை வரையிலும் பதற்றம் அதிகரித்தே காணப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா போயஸ் கார்டன் இல்லத்திற்கு காலை 10:30 மணியளவில் தனது உதவியாளர் ராஜாவுடன் திடீரென சென்றார். இதனால் போயஸ் கார்டன் பகுதியே பரபரப்பானது. தனது சகோதரர் தீபக் தன்னை அழைத்ததால் போயஸ் கார்டன் வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அங்கிருந்து செல்லுமாறு காவலர்கள் அறிவுறுத்தியதால் தீபா ஆதரவாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சொல்லுங்க மேடம். எங்க நாட்டுல நடக்கிறதா கிரைம் தான் பாருங்க. இத வந்து பாத்துட்டு இருக்கீங்க. நாங்க சட்டப்படி பண்றதா நாங்க ஆறாடமா சட்டத்தை முதல்ல நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. நாங்க இன்னும் சரி பண்ணி சொல்லுங்க. தீபக முதல்ல அவங்கள சொல்லுங்க. மேல அளவு சரி மேல பேசுங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து பேசுங்க. பாயிண்ட் தான் உங்களுக்கு பேசுறதுனால அவங்கள மாதிரி அது பேசுங்க. அதேதான் நானும் சொல்றேன். பின்னர் அங்கு வந்த அவரது சகோதரர் தீபக்குடன் தீபா வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கடும் சொற்களால் அவரை சாடினார். மாதவனை கை நீட்டுற நீ பொறுக்கி ராஸ்கல். தீபக் அங்கிருந்து சென்ற சில நிமிடங்களில் தீபாவின் நகைகளை திருடிவிட்டு சென்றதாக கூறி அவரது கணவர் மாதவனுடன் உதவியாளர் ராஜாவும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் சில மணி நேரத்திற்கு பிறகு போயஸ் இல்லத்திலிருந்து வெளியே வந்த தீபா தான் அடித்து துரத்தப்பட்டதாக புகார் கூறினார். தனது சகோதரர் தீபக் பணத்திற்காக சசிகலா குடும்பத்தினருடன் சேர்ந்து ஜெயலலிதாவை கொலை செய்து விட்டதாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் குற்றம் சாட்டினார். தினகரன் சசிகலாவுடன் சேர்ந்து ஜெயலலிதாவை கொன்றுவிட்டதாக தீபாவின் குற்றச்சாட்டு குறித்து தீபக் புதிய தலைமுறைக்கு பதிலளித்துள்ளார். அப்பொழுது எம்ஜிஆருக்கும் மாதவனுக்கும் என்ன தொடர்பு என்று தீபக் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு நாள் கழிச்சு எம்ஜிஆர் அவங்க அப்பா அவங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர்னு ஒரு பேரவை ஒருத்தர் ஆரம்பித்தார். பேரவையில் ஒரு கட்சி. எம்ஜிஆருக்கும் மாதவனுக்கும் என்னங்க சம்மந்தம்? அதான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எம்ஜிஆரோட பேரங்க அவங்களாம் ஆரம்பித்தாங்கன்னா அதை நம்ம மதித்து கேட்டு எடுத்துக்கணும். அம்மாவோட பேரவன் தீபா ஆரம்பித்தானா கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். மாதவன்ற ஒருத்தர் ஒரு கட்சியே ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு இன்னைக்கு எப்படி அவர் வந்தாருங்க? பின்னர் மாலை 6:30 மணியளவில் சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த தீபா தன்னை கொலை செய்ய சதி நடப்பதாகவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடைமைகளையும் கட்சியையும் மீட்பதே தன்னுடைய நோக்கம் எனவும் கூறினார். It is not for the purpose of staking claims on the property. My aim is to stake claim on the legacy of my aunt. For the legacy, that includes everything, including the party of which she was the supremo and all her esteemed, valuable belongings, whatever that she cherished, anything it could, including the properties. எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. உயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் கிராண்ட் மதர் பர்ச்சேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. இது அவங்க உயில் எழுதி இவங்களுக்கு கொடுக்க சொல்லி உயில் எழுதியிருக்காங்க. அது என்கிட்ட இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே. அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி, அதற்கு மேலும் ஓர் அணி என அதிமுக பல பிரிவுகளாக செயல்பட்டு வரும் நிலையில் தீபா ஏற்படுத்தியிருக்கும் இந்த திடீர் பரபரப்பின் தாக்கம் எந்த மாதிரியாக இருக்கும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.